பிளாக்கேஜஸ் இருக்குது. அந்த பிளாக்கேஜஸை எப்படி கிளியர் பண்ணி நீங்கள் வெளில வரணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் பாபாவோடது என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த பைல் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நியூவாக வரவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கண்களை 2 நிமிஷம் மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு ரெசினேட் ஆகுதோ அந்த பைலை சூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம இந்த ரீடிங் வந்து எனர்ஜி ரீடிங். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் பார்க்குறீங்கள்ல, இப்போ நீங்கள் இதில் இருந்து லிங்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ இத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து லைக் கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களோட எனர்ஜியை இந்த நம்ம டாரூட்டில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எனர்ஜி ரீடிங். உங்களோட எனர்ஜி நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். சரியா? அதனால் பைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன? ஓகேவா? உங்களோட எதிர்பார்ப்பு பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறாங்க. கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் வரப்போகிறாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கன்னி, ரிஷபம் அண்ட் மகரம் இந்த ராசியில் இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசியாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன். அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க கமாண்டிங் பண்ணக்கூடிய அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். உங்களையும் வந்து அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கும் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கான கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. உங்களை வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க, பாபா கிட்டே உங்களோட இது வச்சுருக்கீங்க. இது ஏன் ரொம்ப இதுக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பர்சன் வந்து இது வந்து நியூ லைஃப்காக கேட்குறவங்களுக்கும் தெரியுது. அதே மாதிரி ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி இருக்கணும், அவர் வந்து உங்களோட எக்ஸ்போசன் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் வருவாங்க. அவரோட மைண்ட் செட்லாம் கொஞ்சம் மாறத்துக்கு நல்லாவே, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு இன்னும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி என்ன, எதனால் இந்த பிளாக்கேஜஸ்? நான் இந்த ஹெட்டிங்லேயே கொடுத்துட்டேன். பாபா வந்து உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் எந்த இடத்துல வந்து லேக் ஆகிருக்கீங்களோ அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து சரியாகணும். உங்களோட பிளாக்கேஜஸ் இப்போ பிளஸ்ஸிங் கொடுக்குறத நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்கு தான். ஒரு சிலர் வந்து ரொம்ப அதாவது ஈகோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட பர்சன் கிட்ட உங்களோட அந்த சண்டை சச்சரவோட அந்த ஒரு இதுவோட அந்த மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, உங்களுக்கும் வந்து 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களோட 6 சக்ரா பேலன்ஸில் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு வந்து 7 சக்ரா இம்பேலன்ஸில் இல்லை. அதனால தான் இந்த இவ்வளோ நாள் டிலே ஆகிறது. ஓகேவா? அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதுதான் கைடன்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து இந்த ரீகன்சிலேஷனுக்கான அந்த முயற்சிகளையும் நியூ லைஃப்க்கான அந்த முயற்சிகளையும் எடுக்கிறீங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ்.
இதில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்தி இருக்கலாம். ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையுமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான ரீடிங் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த விஷயங்களுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கான ப்ளேயர்ஸ் சொல்லி போட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சிலர் வந்து அந்த ஈகோ இருக்குது. ஈகோவும் வந்து விட்டு கொடுக்கணும். அது வந்து நீங்கள் விட்டு கொடுக்காம உங்கள் பர்சன் வந்து அந்த மாதிரி ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அவங்க வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. சரியா? சரி, ஃபர்தராக என்னன்னு பார்க்கலாம். உங்களோட பர்சன் சீக்கிரமே ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குன்னு சொன்னேன். ஒரு சிலர் வந்து வேறு அதாவது அவங்க வந்து இப்போ கரண்ட்டில் வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? அது வந்து எதனால் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அவங்களோட எனர்ஜி வந்து வேறு எங்கேயோ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல், அவங்க நல்ல ஒரு பொட்டென்ஷியலான பர்சன். நான் தான் சொன்னேனே, அந்த பர்சன் வந்து ஒரு ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக் பர்சன். அவங்க ஒரு கமாண்டிங் இதில் தான் இருப்பாங்க. ஒரு பெரிய டீம் லீடர் மாதிரி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஹை பவர் எனர்ஜி. ஆனால் அவங்க எனர்ஜி வந்து கொண்டு போய் ஒரு சிலர் வந்து 7 சக்கரம் அந்த இம்பேலன்ஸ் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களோட ஆரா பிளாக்கேஜஸில் இருக்குது. அந்த பர்சன் வந்து அவங்க எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க, விரயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கும் உங்களோட வந்து அந்த இது பண்ணுற அந்த இது மைண்ட் செட் வந்து இல்லை. இதுதான் அந்த பிளாக்கேஜஸ் காரணம். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை கிளியர் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து அமையும் கைஸ். சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும், சில பேருக்கு வந்து திருமண பாக்கியம், ஒரு சிலருக்கு வந்து மணி ரிலேட்டடான அந்த சப்போர்ட் எல்லாமே, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களோட இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து பெரியவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது குடும்ப ஒற்றுமை. ஒரு சிலர் வீட்டில் வந்து திடீர்னு அந்த கல்யாணம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இப்போ நீங்கள் ப்ரப்போசல் வரப்போகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ கல்யாணத்துக்கான அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? இது வந்து கடவுள் நீங்கள் வந்து என்ன ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் அண்ட் பாபா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நீங்கள் என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. அவர் சொன்ன விஷயங்களை பாருங்கள். உங்களுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஈகோ போயிட்டுருக்கு. ஒரு சிலர் வந்து அந்த ஈகோ பிரச்சனையில் வேறு டைரக்ஷன் இப்போ வந்து உங்களை இப்போ வந்து கரண்ட்டில் அவங்க வந்து கவனிக்காமல் இருக்காங்க. உங்கள் மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வேறு அவங்களோட மேபி அவங்களோட எனர்ஜி வேறு எங்கேயோ வந்து அவங்க பொட்டென்ஷியலை வீண் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சக்ரா இம்பேலன்ஸ், ஆறாவும் இம்பேலன்ஸ். அவர் வந்து எப்படின்னா சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும், பெரிய அந்தஸ்தில் இருக்கணும்னு அந்த ஆம்பிஷன் இருக்கிறவங்க அந்த பர்சன். உங்களோட எக்ஸ் பர்சனாக இருக்கலாம், எக்ஸ் லவர், இல்லைனா இப்போ திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவரோ எங்களோட மனைவியோ அந்த மாதிரி இருப்பாங்க. ரீகன்சிலேஷன், நியூ பிகினிங்ஸ்க்காக தான் மோஸ்ட் ஆஃப் இந்த இது தெரியுது. நீங்கள் ரீஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் அமையும். உங்கள் குடும்பம் வந்து நல்லா தழைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அப்புறம் வந்து இந்த பிளாக்கேஜஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ். அதுதான் மெயினாக எனக்கு ரீடிங் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இது வந்து ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு இப்படி தான் வரும், இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே மாதிரி கார்ட்லேயும் வருது. இன்ட்யூஷன் சொல்லிடுச்சு அப்போவே. ஸோ பாபா உங்களுக்கு கரெக்டான ஒரு அந்த இதுவும் கொடுத்துட்டாரு. இந்த பிளாக்கேஜஸை ரெண்டு சைட்லேயுமே வந்து அவரோட உங்களுக்குள்ள இந்த ஈகோஸ்டிக்ஸ், அந்த சண்டை சச்சரவோடு இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ்க்காக பாபா கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க. உங்களுக்கான இந்த பர்சன் வருவாங்க. உங்ககிட்டேயும் வந்து உங்களோட சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரியா? அதை வந்து உங்களுக்கு யாருக்காவது பக்கத்தில் யாராவது ஹீலர் தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஹீலிங் தெரியும்னாலும் பண்ணுங்கள்.
ஹீலிங் பண்ணாலும் சில பேருக்கு வந்து திரும்ப வருது, திரும்ப வந்து எனக்கு அது வந்து இதுவாக இல்லை, எனர்ஜெட்டிக்காக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு கரெக்டான ஒரு இது வந்து நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது இந்த விஷயம், அதனால் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கான ஆறா சக்ரா வந்து பவராக வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த கார்டில் வந்து உங்களோட பர்சன், உங்களோட வரக்கூடிய ஃப்யூச்சர் பர்சன் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். அவங்க லைஃப் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவங்க ஹை பொட்டென்ஷியலில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஷைன் ஆகாமல் இருக்காங்க. அவங்க ஷைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் வேறு இடத்துல விரயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் காரணம். சரியா? அதனால் 2 சைட்லையுமே நீங்கள் உங்களோட ஆறா சக்ரா பிளாக்கேஜை கிளியர் பண்ணி உங்களை பவர் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாபா கொடுக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்கிறார். ஓகேவா? சரி, ஃபர்தராக வந்து ஏஞ்சல் கைடன்ஸில், ஏஞ்சல் மெசேஜில் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம், இன்னும் தெரிஞ்சுக்கலாம். சக்ஸஸ் ஃபஸ்ட்டு கார்டு. நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேவா? லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சொல்கிறார். உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களோட தேர்ட் ஐ சக்கராவை நல்லா வச்சுக்கணும். ஓகேவா? ஹெல்ப்ஃபுல் பீப்புள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து உங்களை நல்லா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்னு சொன்னல, அதுதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து இந்த 2 விஷயத்துக்காகவும் நியூ லைஃப்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும், நியூ பார்ட்னருக்காக, 2வது ரீகன்சிலேஷன், 2 பேருக்குமே என்ன பிளாக்கேஜ் இருக்குது அதையும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு உங்கள் வந்தீங்கன்னா இந்த பீப்புள்னால, இந்த நியூவாக வரவங்க உங்களை நல்லா சப்போர்ட்டிவாக பார்த்துக்குவாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வச்சுருந்தீங்களா? ஏதாவது டவுட் வச்சுருந்தீங்களா பாபா கிட்டே கேட்குறதுக்கு? அந்த கொஸ்டினுக்கு வந்து எஸ் கொடுத்துருக்காரு, ஸ்ட்ராங் எஸ். ஓகேவா? இந்த பிளெஸிங்ஸ். ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னா, ரெக்கவரி. நீங்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லேருந்து, இந்த பிளாக்கேஜிலேருந்து அதை வந்து கிளியர் ஆகி வாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. பி அசர்ட்டிவ். உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து கையில் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்காக உங்கள் விஷயங்களை நீங்களே பாருங்கள். மற்றவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டு மற்றவங்களோட டிசிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. அது ஃபெயிலியரில் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்டு இருக்குது. ஸோ உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃபெயிலியர் பார்த்தா கூட அதுலேருந்து பாடம் கற்றுக்குவீங்க. அடுத்தது நீங்கள் அந்த ஃபெயிலியர் வராமல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க. எப்படி அந்த இடத்துல லேக் ஆகுனீங்க, அதுலேருந்து எப்படி நம்ம வந்து பாடம் கற்றுக்கிட்டோன்னு தெரியும். இதுவே அடுத்தவங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் இப்படியே தான் ஓடிட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ பாபா சொன்ன இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் கோபதாபங்களை விட்டு கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. சில பேருக்கு காசிப் போயிட்டுருக்கு, சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. உங்களோட தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால உங்கள் பர்சன் வந்து உங்களை கவனிக்காமல் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிளாக்கேஜஸ்ங்கிறதையும் பாபா சொல்லிட்டாங்க. அவர் என்ன மாதிரி பொட்டென்ஷியல் பர்சன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஓகேவா? அவர் வந்து ஃபயர் எனர்ஜி பர்சன், நல்ல ஒரு ஃபோக்கஸிங்கான ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். அவங்களுக்கு வந்து ஏஜ் கூட அபவ் 30க்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக ஒரு திருமண பாக்கியம் இருக்குது கைஸ். நீங்கள் வேண்டிட்டு அந்த திருமண பாக்கியம், உங்களுக்கு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கான என்ன சொல்கிறது, அந்த பேட் கர்மா, அந்த சைக்கிள், நீங்கள் கொடுத்த அந்த அட்டென்ஷன், கடவுள்கிட்ட அந்த வச்ச ப்ரேயருக்கு அவர் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கடவுள் அதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த லக்ஸுரியஸான நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள்
தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது நான் சொன்னேன். அதே மாதிரி உங்களோட 7 சக்ரா வந்து இம்பேலன்ஸில் இருக்கனால டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க, திரும்ப பேக் வாங்குறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, ஒரு புது புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, திரும்ப பேக் வாங்குறீங்க. உங்களோட அந்த சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு வந்து இதுதான் வந்து பிளாக்கேஜஸாக இருக்குது. இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோபதாபங்களை குறைச்சிக்கோங்க. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இருக்குது கைஸ். நியூ பிகினிங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு நியூ பவர் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை வழிநடத்தும். அவர் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இந்த சக்ஸஸை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க.